ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் எஸ்பிஓ அப்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு உண்டான அப்டேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஓவில் இன்றைக்கி ஒரு அப்டேஷன் வந்து கிடச்சிருக்கு. சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் 7,000 ரூபாய்க்கு மேலே எஸ்பிஓவில் இன்கம் வந்து வாங்கியிருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும், எல்லாருமே பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் விட்ராவல் கொடுத்த அமௌண்ட்டு டோட்டல் ஏர்ன்டு வந்து பார்த்திங்கன்னா 7,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கணும். அமௌண்ட்டு வாங்கினாலும் சரி வாங்காட்டாலும் சரி அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதில் தான் நம்மளுக்கு வந்து சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் பேமெண்ட் வந்து உங்களுடைய டோட்டல் ஏர்ன்டு மொத்த அமௌண்ட்டில் எஸ்பிஓவில் இன்கம் வந்து 7,000 ரூபா ரிசீவ் ஆகிருக்கும். இதுவரை நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் 7,000 ரூபா நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மட்டும்தான் பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து 7,000 அமௌண்ட்டு வந்து நீங்கள் எடுக்கலை அப்படின்ட்டு இருக்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு ரிசீவ் ஆன பிறகு ரிசீவ் ஆன 4 or 5 டேஸ்க்குள்ளே நீங்கள் பை மோட்டில் 2,500 பர்ச்சேஸ் வந்து நீங்களும் பண்ணணும். அது உங்களுக்கு அமௌண்ட்டு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் எஸ்பிஓக்கு ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி இல்லைன்னா மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப்புக்கு வரும் உங்களுக்கு மெசேஜ். ஏன்னா நிறைய பேர் எனக்கு அமௌண்ட் வந்துருச்சா அப்படின்ட்டு நிறைய பேர் லாகின் பண்ணுறீங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதால் நீங்கள் வந்து மன உளைச்சல் ஆகலாம், என்ன இன்னும் அமௌண்ட் வரல அப்படின்ட்டு. அதுக்கு தான் இப்போ நியூவாக ப்ராசஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்து வர்ற மாதிரி இப்போ வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. அடுத்து பேங்க்கில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 7,000க்கு மேலே எஸ்பிஓவில் இன்கம் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் 2,500 பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கிடலாம். எஸ்பிஓவில் இந்த மாதிரி அடிக்கடி சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஒரு கரெக்டான ஒரு கண்டிஷன் இல்லைன்னா ஒரு டேர்ம்ஸில் வந்து அவங்க கொண்டு வரல அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்லேயே வந்து சொல்லியிருக்கீங்க. அது ஏன் இந்த மாதிரி அடிக்கடி சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா அது மக்களுக்கு வந்து சாதகமாக இருக்கணும், மக்கள் வந்து மக்களுக்கு அதை பயன்படுத்த மாதிரி இருக்குமே தவிர அவங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி அது இருக்கக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் ஓகே இந்த மாதிரி கொண்டு வந்தால் மக்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு யோசித்து தான் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்சஸ் வந்து நடத்துகிறாங்க. இப்போ ஒரு கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னா அது மக்கள் வந்து இல்லை இது எங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபீட்பேக்கை கேட்டுட்டு அதிகமான பேர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் மட்டும்தான் அவங்க போகிறாங்களே தவிர. ஆனால் நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க எஸ்பிஓவில் ஒரு சரியான டேர்ம்ஸ் ஒரு கண்டிஷன் எதுவுமே கிடையாது, ஒரு பிளான் கிடையாது, அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய பேரோட தப்பான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் கரெக்டாக வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிறணும். எஸ்பிஓ சைடு இருக்கிறதும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும். அவங்க ஒரு கம்பெனியில் டைப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவோ ஒரு சஜஷன் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஓகே மக்களுக்கு வந்து இது எங்களுடைய மக்களுக்கு வந்து ஓகே தான், அவங்க இதை ஏற்றுக்குருவாங்க அப்படின்ட்டு அவங்க என்ன செய்வாங்க, அதை எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட கொண்டு வருவாங்க. நம்ம என்ன செய்வோம், இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லும்போது இவங்க என்ன செய்வாங்க, ஓகே இது மக்களுக்கு வந்து மக்கள் சைடு வந்து அது வந்து சரிப்பட்டு வரலை, அவங்களுடைய ஃபீட்பேக்கு இந்த மாதிரி இருக்குது, நம்ம வந்து மக்களுக்காகத்தான் இந்த கம்பெனி வந்து நடத்துகிறோம், ஆனால் அவங்களே இந்த மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக இது வந்து சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்களும் யோசிப்பாங்கள்ல. அதுக்காக மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது தவிர மற்றபடி மக்களை வந்து கஷ்டப்படுத்தவோ அவங்களோட மன உளைச்சலுக்கு ஆக்கவோ எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமே தவிர புரிஞ்சுக்கிடுவாங்க ஒரு ரீசனை சொன்னால். ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க, பிளாக்டு பர்சன், ரிஜெக்ட் பர்சன் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்குண்டான அப்டேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீமில் நிறைய பேர் வந்து அமௌண்ட்டு பே பண்ணியிருப்பாங்க. பே பண்ணிவிட்டு என்னடா இந்த மாதிரி இருக்க அப்படின்ட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீமில் நம்ம இருக்கோம், விட்ராவல் வந்த பிறகு நம்மளும் ரீஃபண்டு கொடுத்து நம்ம இந்த மாதிரி
மாதிரி பண்ணிக்கலாம் ப்ராசஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து இனிமேல் கிடையாது. க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சேல்ஸ் டீமை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த சேல் நடக்கிற மாதிரி அதை ப்ராசஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ரீஃபண்ட்லாம் கண்டிப்பாக தரவே மாட்டாங்க. அந்த ஆப்ஷனும் கொடுக்கவே மாட்டாங்க இனி. இதுக்கு முன்னாடி பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இனிமேல் வந்து அடுத்து பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கொஸ்டின் வந்து இருக்குது. ஆனால் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஒன் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலே போதும். இப்போது பர்ச்சேஸ் பண்ணாதவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் வந்து கட்டாயமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரீஃபண்ட் வந்து நீங்கள் வித்ட்ராவல் வந்து கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா? வித்ட்ராவல் பர்சன் வந்து 7,000க்கு மேலே எடுத்தவங்க மட்டும்தான் பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும். நான் ஒன்றும் வித்ட்ராவல் வந்து எடுக்கவே இல்லையா, எஸ்பிஓவில் அமௌண்ட் ஏர்ன் பண்ணவே இல்லையா, 7,000 3,000 2,000 தானே வாங்கியிருக்கேன், எப்படி நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆன பிறகு 4 to 5 டேஸ்லேயே கண்டிப்பாக எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிடணும். அப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணிவிட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை, எனக்கு என்னுடைய அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் கொடுத்த அமௌண்ட்டு வந்துருச்சு, என்னுடைய ஐடி வந்து இனிமேல் வந்து பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் வித்ட்ராவல் வாங்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிரும். இன்ஆக்டிவ் மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபார்ம்லாம் ஸ்டாப் பண்ணிருச்சு. இனிமேல் வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.